ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஆர்ஆர்பி வந்து பார்த்தீங்கன்னா, மினிஸ்ட்ரியல் அண்ட் ஐசோலேட்டட் கேட்டகரிக்கு வந்து அஃபிஷியலாவே ஷார்ட் நோட்டிஃபிகேஷன் வந்து அந்தந்த ஆர்ஆர்பி ஜோன்ல வந்து அப்டேட் பண்ணிட்டாங்க. நம்ம சென்னை ஜோன்லுமே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அப்டேட் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ அத பத்தின முக்கியமான விவரங்கள பார்க்கலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட்டா வந்து ஆன்லைன் மோட் தான் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதேபோல இந்த நோட்டீஸ் நம்பர் வந்து நீங்க கரெக்ட்டா நோட் பண்ணிக்கங்க. இது வந்து 7த் நோட்டிஃபிகேஷன். சரிங்களா? 2024 கேலண்டர் படி இது வந்து பார்த்தீங்கன்னா 7த் நோட்டிஃபிகேஷன். 8த் நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, குரூப் டி வரும். சரிங்களா? ஸோ இந்த அப்ளிகேஷன் இந்த நோட்டிஃபிகேஷன் இந்த ஜாப்க்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்போ வந்து ஆன்லைனில் வந்து விண்ணப்பிக்கணும்னா 7 ஜனவரி 2025 சரிங்களா? அப்புறம் தான் ஸ்டார்ட் ஆகுது அப்ளிகேஷன் வந்து. லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 6 2025 ஓகேங்களா? ஆல்மோஸ்ட் 1 மந்த் டைம் தராங்க அப்ளை பண்ணுறதுக்கு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் மொத்தம் வந்து ஒரு 16 கேட்டகரி போஸ்ட் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? என்னென்ன போஸ்ட்னு பார்ப்போம். போஸ்ட் கிராஜுவேட் டீச்சர்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு வந்து மொத்தம் 187 வேகன்சி சொல்லியிருக்காங்க. அப்புறம் சயின்டிஃபிக் சூப்பர்வைசர் அப்படின்னு சொல்லிட்டு எர்கானமிக்ஸ் அண்ட் ட்ரைனிங் அது பார்த்தீங்கன்னா 3 வேகன்சி. அப்புறம் ட்ரைன்டு கிராஜுவேட் டீச்சர்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட்ஸ் அதுக்கு வந்து 338 வேகன்சி. சீஃப் லா அசிஸ்டன்ட் அதுக்கு வந்து 54 வேகன்சி. பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் இதுக்கு 20 வேகன்சி. ஃபிசிக்கல் ட்ரைனிங் இன்ஸ்ட்ரக்டர் இங்கிலீஷ் மீடியம் இதுக்கு 18 வேகன்சி. சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட் ட்ரைனிங் இதுக்கு 2 வேகன்சி. ஜூனியர் டிரான்ஸ்லேட்டர் ஹிந்தி இதுக்கு பார்த்தீங்கன்னா 130 வேகன்சி. சீனியர் பப்ளிக் இன்ஸ்பெக்டர் இதுக்கு 3 வேகன்சி. செல் ஸ்டாஃப் அண்டு வெல்ஃபேர் இன்ஸ்பெக்டர் இதுக்கு 59 வேகன்சி. லைப்ரரியன் 10 வேகன்சி. மியூசிக் டீச்சர் ஃபீமேல் இதுக்கு 3 வேகன்சி. பிரைமரி ரயில்வே டீச்சர் ஆஃப் டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட்ஸ் 188 வேகன்சி. அசிஸ்டன்ட் டீச்சர் ஃபீமேல் ஜூனியர் ஸ்கூல் 2 வேகன்சி. லெபார்டரி அசிஸ்டன்ட் ஸ்கூல் 7 வேகன்சி. லேப் அசிஸ்டன்ட் கிரேட் 3 கெமிஸ்ட் அண்டு மெட்டாலஜிஸ்ட் இதுக்கு 12 வேகன்சி. சரிங்களா? மொத்தம் 16 கேட்டகரி போஸ்ட் இருக்குது. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லா போஸ்ட்டுக்கும் சேர்த்து 1036 வேகன்சி சொல்லியிருக்காங்க. இந்த 1036 வேகன்சியும் ஆல் ஆர்ஆர்பி அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஆர்ஆர்பி ஜோனுக்கும் கம்பைன் பண்ணி தான் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நல்லா செக் பண்ணிக்கோங்க. அதே போல் ஒவ்வொரு போஸ்ட்டுக்கு உண்டான என்ன பே லெவல் அந்த ஸ்கேல் லெவலு, அதுக்கப்புறம் என்ன இனிஷியல் பே, அப்புறம் என்ன மெடிக்கல் ஸ்டாண்டர்ட், அப்புறம் ஏஜ் லிமிட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக கொடுத்துருக்காங்க. இதில் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 18 வயசு ஆனாலே போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் ஏஜ் பொறுத்த வரைக்கும் 38 வயசுலேருந்து அதாவது 35 வயசுலேருந்து 48 வயசு வரைக்கும் மாறுது. சரிங்களா? 33, 35, 38, 48ன்னு சொல்லிட்டு மாறுது. ஸோ தெளிவாக வந்து அந்தந்த போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ஏஜ் லிமிட்டு, பே ஸ்கேல், மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் அப்படின்னு தெளிவாக செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு இது ஷார்ட் நோட்டீஸ் தான். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் எல்லாமே இருக்குது. அது ஒன்ஸ் டீட்டெயில்டு நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் நம்ம இன்னும் டீட்டெயில்டாக பார்க்கலாம். சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து கரெக்டாக ஆர்ஆர்பி அந்தந்த ஆர்ஆர்பி ஜோன் வெப்சைட் செக் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம சென்னை ஆர்ஆர்பி ஜோன் வெப்சைட்டையும் நம்ம கொடுத்துருக்காங்க. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த போஸ்ட் பேராமீட்டர் டேபிள் வந்து வேகன்சி டேபிள் வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயில்டு அந்த நோட்டிஃபிகேஷனில் நாங்கள் வந்து தெளிவாக ஜோன் வைஸ் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இதில் வந்து சில விஷயம் நம்ம பார்ப்போம். இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எவ்வளோ ஃபீஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து எஸ்சி எஸ்டி ஃபீமேல், அப்புறம் பிடபிள்யூடி கேண்டிடேட், டிரான்ஸ்ஜெண்டர், எக்ஸ் சர்வீஸ் மேன், அப்புறம் மைனாரிட்டி கம்யூனிட்டிஸ், எக்கனாமிக்கலி பேக்வர்டு கிளாஸ் சொல்லிட்டு 250 ரூபா ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இது 2019 நோட்டிஃபிகேஷனில் சொன்னது. சரிங்களா? அதே போல் இவங்களை தவிர்த்து மற்ற எல்லா கேட்டகரியும் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து 500 வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் ரீஃபண்டுமே இருக்குது. நீங்கள் 500 பே பண்ணிங்கன்னா உங்களுக்கு 400 ரீஃபண்ட் ஆகும். நீங்கள் 250 பே பண்ணிங்கன்னா உங்களுக்கு 250 ரீஃபண்ட் ஆகும். சரிங்களா? இது நீங்கள் சிபிடி அட்டன் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து ரீஃபண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான ப்ராசஸ்மே அங்கே ரெக்வஸ்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? இது எக்ஸாம் ஃபீஸ் இதுக்கு பே பண்ணுறதுக்கு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து நான் ஓவரலாக சொல்லிடுறேன். ஃபுல் நோட்டிஃபிகேஷன் வந்தப்போ தான் நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ண முடியும். இவங்க என்னென்ன போஸ்ட் இப்போதைக்கு சொல்லியிருக்காங்க, அந்த போஸ்ட்டில் வந்து நம்ம ஜோனுக்கு வந்து என்னென்ன போஸ்ட் வரும், நம்ம சென்னை ஜோனுக்கு வந்து என்னென்ன போஸ்ட் வரும், அதுக்கான கல்வி தகுதி என்னன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக பார்க்க முடியும். ஸோ இப்போதைக்கு இதில் இதுக்கு வந்து யாரெல்லாம் வந்து அப்ளை பண்ணலாம் வந்து பார்த்தீங்கன்னா 2019 நோட்டிஃபிகேஷனில் வந்து பாருங்கள். இதில் வந்து மொத்தம் வந்து ஒரு 30 கேட்டகரி போஸ்ட் இருக்குது. சரிங்களா? இதை டவுன்லோட் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்களே செக் பண்ணிக்கலாம். ஒரு 30 கேட்டகரி கிட்ட இருக்கும் போஸ்ட் வந்து பாருங்கள். ஸோ மினிமம் 12லேருந்து ஓகேங்களா? எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 12லேருந்து மேக்ஸிமம் வந்து ஒரு யூஜி எனி டிகிரி ஓகேங்களா? எனி டிகிரிலேருந்து யூஜி பிஜி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. அந்தந்த போஸ்ட் வைஸ் அந்த குவாலிஃபிகேஷனும் மாறும். சரிங்களா?
உதாரணத்துக்கு இங்கே வந்து பாருங்கள், ஜூனியர் ஸ்டெனோகிராஃபர் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா +2 வந்து முடிச்சிருந்தா போதும். கூட வந்து பார்த்தீங்கன்னா டைப்பிங் ஸ்கில் வந்து இருக்கணும். இப்போ அவங்க ஹிந்தி கேட்டாங்கன்னா ஹிந்தியில் வந்து டைப்பிங் ஸ்கில் இருக்கணும். இங்கிலீஷ் கேட்டாங்கன்னா ஹிந்தியில் வந்து டைப்பிங் ஸ்கில் இருக்கணும். இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு போஸ்ட்டுக்குமே அது வந்து மாறும். அதே போல் ஜூனியர் டிரான்ஸ்லேட்டர், இது ஜூனியர் ஸ்டெனோகிராஃபர், இது ஜூனியர் டிரான்ஸ்லேட்டர், ஓகேங்களா. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்தியும் இருக்கும், இங்கிலீஷ்லேயும் இருக்கும். இதுக்கு வந்து பாருங்கள் மாஸ்டர் டிகிரி, ஏதாவது ஒரு மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்கணும். ஆனால் கூட வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஹிந்தியோ இல்லை இங்கிலீஷோ ஒரு சப்ஜெக்டாக வந்து படிச்சிருக்கணும். இல்லை டிகிரி லெவலாவது அந்த சப்ஜெக்ட் மீடியமாவது படிச்சிருக்கணும், சரிங்களா. அதாவது ஹிந்திலேயோ இல்லை இங்கிலீஷ்லேயோ டிகிரி லெவலில் மீடியம் ஆஃப் லாங்குவேஜ் அதுவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரில வந்து க்ரைட்டேரியா கொடுப்பாங்க. ஒரு டிசைரபிள் க்ரைட்டேரியா வந்து கொடுப்பாங்க. அதே போல் டிசைரபிள் ஸ்கில்ஸ் கொடுப்பாங்க. அந்த போஸ்ட்டுக்குமே அது மாறும், சரிங்களா. அதே போல் ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் இங்கே வந்து பாருங்களேன், இது வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் கிராஜுவேட் டீச்சர்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. அப்போ டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட்னா என்னென்ன சப்ஜெக்ட்ன்றது இப்போ டீட்டெயில்டு நோட்டிஃபிகேஷன் வந்தால் தான் புரியும், சரிங்களா. இப்போது 2019 நோட்டிஃபிகேஷன் வந்து பாருங்கள், அதே அந்த போஸ்ட் கிராஜுவேட் டீச்சரில் வந்து பாருங்களேன், அங்கே பாருங்கள் போஸ்ட் கிராஜுவேட் டீச்சர் பயாலஜி, அதுவும் இங்கிலீஷ் மீடியம் மேல் தான் வேணும்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் போஸ்ட் கிராஜுவேட் டீச்சர் இங்கிலீஷ் மேல் தான் வேணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயில்டு நோட்டிஃபிகேஷன் வந்தால் தான் நம்மளுக்கு தெரியும். அதே போல் இங்கே பாருங்கள் போஸ்ட் கிராஜுவேட் டீச்சர் ஜியாகிரஃபி இங்கிலீஷ் மீடியம் ஃபீமேல் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் ஃபிசிக்ஸு, இந்த மாதிரி வந்து பொலிட்டிக்கல் சயின்ஸ்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட்டுக்கே வந்து பாருங்கள் எத்தனை போஸ்ட் சப் போஸ்ட் வந்து பிரியுது வந்து பாருங்கள். அதே மாதிரி இப்போதைக்கு வந்து என்னென்ன போஸ்ட்டு, அதாவது சப் போஸ்ட், சரிங்களா. இது வந்து மெயின், ஒவ்வொரு போஸ்ட்டுக்கான மெயின் நேம் இது வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் கிராஜுவேட் டீச்சர்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட்ஸ் தான் சொல்லியிருக்காங்க. அந்த 187 வேகன்சி வந்து என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன் வந்தால் தான் கன்ஃபார்ம் பண்ண முடியும். அதே போல் சயின்டிஃபிக் சூப்பர்வைசர், ட்ரைன்டு கிராஜுவேட் டீச்சர்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட்ஸ், இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன் வந்தப்போ தான் இன்னமும் எத்தனை போஸ்ட் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெளிவாக தெரியும், ஓகேங்களா. ஸோ இப்போதைக்கு இது மட்டும் பார்த்துக்குங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் மினிமம் 12th, மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா எனி டிகிரி, அதுக்கப்புறம் யூஜி பிஜி இந்த மாதிரி முடிச்சிருந்தா நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன போஸ்ட் எலிஜிபிளாக இருக்கும் அப்படின்றத நீங்கள் அந்த போஸ்ட்டு, சரிங்களா. டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன் வந்த அப்புறம் என்ன போஸ்ட் வருது அந்த போஸ்ட் வைஸாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், உங்கள் கல்வி தகுதியை வச்சு அந்த டிசைரபிள் ஸ்கில் வச்சு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அதே போல் டிப்ளமோ கோர்ஸுமே இருக்குது, ஓகேங்களா. சில டிப்ளமோ கோர்ஸ் வந்து சர்டிஃபிகேட் முடிச்சிருந்தாலுமே நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அதையுமே நீங்கள் வந்து அந்த டைமில் வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ வெயிட் பண்ணுங்கள். இப்போதைக்கு இந்த ஷார்ட் நோட்டீஸ் தான். 2024 இந்த கேலண்டருக்கான அந்த டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன் வரட்டும், சரிங்களா. டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன் வந்த அப்புறம் ஸோ என்னென்ன போஸ்ட்டு, அந்த போஸ்ட்டுக்கு என்னென்ன சப் போஸ்ட்லாம் இருக்குது, ஸோ அந்த சப் போஸ்ட்டுக்கு வந்து என்னென்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக நம்ம செக் பண்ணிக்கலாம். இதுலையுமே அவங்க கொடுத்துருப்பாங்க என்ன பே ஸ்கேலு, என்ன சேலரி, என்ன மெடிக்கல் ஸ்டாண்டர்ட், மினிமம் ஏஜ் லிமிட், மேக்ஸிமம் ஏஜ் லிமிட், அதுக்கப்புறம் பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கான அந்த சூட்டபிள் க்ரைட்டேரியா அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக கொடுப்பாங்க. நம்ம அதில் வந்து செக் பண்ணிக்கலாம், சரிங்களா. இப்போதைக்கு இதுதான் வந்து இதுக்குண்டான பேசிக் இன்ஃபர்மேஷன், சரிங்களா. இதுதான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம்னு இருந்தேன். அதே போல் 2019 வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜோன் வைஸும் கொடுத்துருந்தாங்க, ஓகேங்களா. ஒவ்வொரு ஜோன் வைஸுமே கொடுத்துருந்தாங்க. அதையுமே வந்து பாருங்கள். சென்னை ஜோனை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். மொத்தம் எத்தனை இப்போது இது வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் நோட்டீஸில் இத்தனை கேட்டகரி 16 போஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா. இந்த 16 போஸ்ட் 2019 வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 30 போஸ்ட் கேட்டகரி இருந்துச்சு, சரிங்களா. ஆனால் நம்ம சென்னை ஜோனுக்கு வந்து பாருங்கள் எத்தனை இருக்குதுன்னு சொல்லிட்டு மொத்தம் ஒரு 8 கேட்டகரி போஸ்ட் தான் இருக்குது. அவுட் ஆஃப் 30 போஸ்ட்டுக்கு 8 கேட்டகரி போஸ்ட் தான் சென்னை ஜோனுக்கே கொடுத்துருந்தாங்க 2019. அந்த மாதிரி தான் வந்து எப்பயுமே ஃபில்டர் பண்ணுவாங்க. நம்ம சென்னை ஜோனுக்கு வந்து எத்தனை போஸ்ட்டுக்கு வந்து வேகன்சி இருக்குது, அப்போ எத்தனை போஸ்ட்டுக்கு வந்து வேகன்சிக்கு அந்த போஸ்ட்டுக்கான வேகன்சி எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் கொடுப்பாங்க. 2019 வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து ஒரு 8 கேட்டகரி போஸ்ட்டுக்கு தான் நம்ம சென்னை ஜோனுக்கு கொடுத்துருந்தாங்க. மொத்தம் வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 154 வேகன்சி கிட்ட சொல்லியிருந்தாங்க, சரிங்களா. ஸோ அதை நம்ம வந்து ஒன்ஸ் டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன் வந்தப்போ தான் நம்ம கன்ஃபார்ம் பண்ண முடியும், ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் இருந்தேன். ஜஸ்ட் இது வந்து ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன் தான். மினிஸ்ட்ரியல் அண்ட் ஐசோலேட்டட் கேட்டகரி இந்த போஸ்ட்டுக்கான ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன். இது ஜனவரி 7லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா as soon as possible ஃபுல் நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம வந்து அதையுமே வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம், சரிங்களா. நீங்கள் வந்து கரெக்டாக வந்து அந்த அப்டேட் செக் பண்ணிட்டே இருங்க. நம்ம அஃபிஷியல் ஜோன் சென்னை ஜோன் வெப்சைட்டையும் செக் பண்ணிட்டே இருங்க, சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சரிங்களா. அதே போல் எல்லா எக்ஸாமுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த எலிஜிபிலிட்டி கிட்டேலாம் மீட் ஆகிற மாதிரி நீங்கள் ஆல்ரெடி அந்த நோட்டிஃபிகேஷன் வச்சு நீங்கள் கம்பேர் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நல்லா ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.